Hi souls, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு Soulful Knowledge. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் நெக்ஸ்ட் லெவல் அவேர்னஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். உலகமே அடுத்த லெவலான ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ விஷூதியில் நம்ம எல்லாருமே ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய டைம் வந்தாச்சு. ஸோ இப்போ முருகர் யுகம் ஃபவுண்டேஷன்லேருந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 ஆன ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ லெவல் 1 அப்பர் ஹார்ட் சக்ரா. ஸோ ஹார்ட் பிரேக்குக்கு அப்புறம் நம்ம அப்பர் ஹார்ட் சக்ரா வந்து ஸோ நிறைய பேர் இந்த கிரவுண்டிங் ஸ்டேட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவல் 2 ஆன ப்ரோக்ராம் தான் ஸோ விஷூதியில் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ முருகர் யுகம் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் லெவல் 2 விஷூதியில் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 4th இந்த செஷன் ஆரம்பிக்க போகுது. ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் பீப்புள், லைட் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு லைஃப் சேவிங்கான இன்ஃபர்மேஷன் இது. ஸோ பேசிக்லி நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா தேர்ட் ஐ நோக்கி போயிட்டுருக்கோம். தேர்ட் ஐ அவேர்னஸில் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சக்ராஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் பிரேக்குக்கு அப்புறம் லோவர் லெவல்லேருந்து ஹையர் லெவலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிருக்கோம். இல்லை நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த லேயர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் நம்மளோட கம்ப்ளீட் கோல் பார்த்திங்கன்னா தேர்ட் ஐயில் நம்ம ஸ்டேபிளாக இருக்கிறது தான் நம்மளோட இந்த சோல் பர்பஸோட ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நிறைய பேர் இந்த குண்டலினி சக்ராஸ் நம்மளுக்கு மேலே ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்மளுக்கு மேலே ரைஸ் ஆகும் போது ஸ்டேபிளாக இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து கீழே சக்ராஸ்க்கும் நம்ம ஃபால் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஆட்டம் ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் நடக்குது. ஸோ இப்போ பேசிக்காக நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கோம், ஹையர் லெவல் ஃப்ரீக்வன்சியில் இருக்கோம். சப்போஸ் நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா நம்ம லோவர் லெவல் பேலன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஆனால் லோவர் லெவலில் நம்மளால் அந்த சப்போர்ட்டிங் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா ஹையர் லெவல் நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு போகிறப்போ, ஹையர் சக்ராஸ் போகிறப்போ லோவர் லெவலில் இருக்க எல்லாமே டிட்டாச் பண்ணிட்டு தான் நம்ம ஹையர் லெவலில் போகும். ஸோ அதாவது நம்ம கம்ப்ளீட்டாக இறைவனை நம்ம பிடிச்சிட்டு ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ லோவர் லெவலெல்லாம் கம்ப்ளீட்டாக டிட்டாச் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஸ்டேபிளாக தேர்ட் ஐயில் இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம திருப்பி வந்து லோவர் லெவலில் ஃபால் டவுன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பவுமே நம்ம தேர்ட் ஐயில் இருக்க முடியாது. ஸோ கம்ப்ளீட்டாக யூனிவர்சல் கம்யூனிகேஷனோட அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸோட ஸோ அதே மாதிரி எப்பவுமே இருக்க முடியாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு எனர்ஜி லூஸ் ஆகும். நம்ம வந்து லோவர் சக்ராஸ்க்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் இருக்கனால நம்ம இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் டெஃபினட்டாக கர்மா வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம் இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறப்போ நம்ம எனர்ஜிஸ் லூஸ் பண்ணி நம்ம லோவர் சக்ராஸ்க்கும் வருவோம். ஸோ அப்படி வரும்போது நம்ம எப்படி ஸ்டேபிளாக இருக்கணும், ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணிவிட்டு திருப்பி பேக் டு நம்ம ஃபார்முக்கு எப்படி வரதான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பெரிய மலை இருக்குது. ஸோ அந்த மலையில் நம்ம ஏறணும், கயிறை பிடிச்சிட்டு மேலே ஏறிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ மலை உச்சியில் தான் பார்த்திங்கன்னா தேர்ட் ஐ இருக்குது. ஸோ மலை உச்சியில் நம்ம ஏறிட்டுருக்கோம். ஸோ இன்னுமே நம்ம வந்து அந்த வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது. அந்த மலை உச்சியிலேருந்து அந்த வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு நம்ம மேலே போயிட்டுருக்கோம். ஆனால் இன்னுமே அங்கே போய் பர்மனெண்ட்டாக நம்ம ரீச் ஆகலை. போகிற வழியில் நிறைய தடங்கள் இருக்குது, ஹார்ட் பிரேக் நடக்குது. ஸோ நிறைய பிளாக்கேஜஸை ரிலீஸ் பண்ணிட்டு தான் நம்ம மேலே போகணும். ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் அப்பர் ஹார்ட் சக்ரா வந்து விஷூதியில் வந்து லேண்ட் ஆகிருக்கும். இன்னும் நம்ம தேர்ட் ஐயில் வந்து ஸ்ட்ரென்தன் படுத்தலை. தேர்ட் ஐ நம்மளால் பார்க்க முடியுது, அந்த ஜோதியை பார்க்க முடியுதே தவிர அங்கே போய் நம்ம வந்து பர்மனெண்ட்டாக நம்ம வந்து லேண்ட் ஆக முடியல. ஸோ சம்டைம்ஸ் மலை மேலே இப்படி ஏறுறப்போ நிறைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஸ்டார்ம்ஸ் வரலாம். ஸோ புயல் காற்று அடிக்கலாம். ஸோ நம்ம மேலே ஏறப்போ ஸ்லிப் ஆகலாம். ஸோ அப்படியெல்லாம் நடக்கிறப்போ நம்ம கீழே விழக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சக்ராவில் நம்ம இப்போ மணிப்புரா சக்ராவில் இருக்கோம்னா, சுவாதிஸ்தானாலேருந்து இப்போ மணிப்புரா சக்ரா வந்திருக்கோன்னா நம்ம ஒரு 4 படி தான் மேலே ஏறி இருப்போம். அப்போ நம்ம கீழே விழுறப்போ பெரிய அடிப்படாது. நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம ஏஞ்சிக்க முடியும், சீக்கிரம் நம்ம பேலன்ஸ் பண்ணிவிட்டு வர முடியும். ஆனால் நம்ம ஒரு 10 அடி 20 அடி ஒரு 50 அடிக்கு நம்ம மேலே ஏறிட்டோம். ஸோ மலை மேலே ஏறிட்டுருக்கோம். நடுவில் பெரிய பாறாங்கல்ன்றது ஹார்ட் சக்ரா. ஸோ அதையும் தாண்டி நம்ம மேலே ஏறிட்டோம். ஸோ அங்கே மேலே இருந்து நம்ம ஸ்லிப் ஆகி திருப்பி லோவர் சக்ராவுக்கு வரும்போது என்ன ஆகும்னா பயங்கரமாக அடிப்பட வேண்டிய நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 50 அடிக்கு நம்ம கீழே விழுறதுக்கும் நம்ம வந்து ஒரு 4 அடிக்குள்ள கீழே விழுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மலை மேலே ஏறிட்டுருக்கோம். இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனால் தான் நம்ம எனர்ஜி லூஸ் ஆகுது, நமக்கு வந்து கீழே வரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஹையர் சக்ராஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம விஷூதியில் இருக்கும். ஸோ விஷூதின்றதே உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன், அந்த எத்திக் சிஸ்டம், அந்த உள்ளே இருந்து அந்த செல்ஃபை உணர்றது தான் விஷூதி.
சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன், ஸோ இப்போ மழை காலம் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரக்ஷன், இந்த டிப்ரெஷன் மோட், ஆன்சைட்டி, இந்த பேனிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி இயரில் தான் வரும். ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மந்த்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த மந்தில் தான் பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி செய்ய வேண்டிய டைம் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட்டிக் கண்டிஷன். ஸோ நிறைய மழை பெய்யும். ஸோ மழை பெய்கிறப்போ வாட்டர் எலிமெண்ட் அண்ட் ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகும் போது ஸ்வாதிஸ்தானா சக்கரா ட்ரிகர் ஆகும். ஸோ ஸ்வாதிஸ்தானன்றது வாட்டர் எலிமெண்ட். ஸோ ஸ்வாதிஸ்தான சக்கரன்றது உங்களுக்கு ப்ளஷர், லஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட், இந்த மாதிரியான சக்கரா வந்து நம்மளுக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பாண்டேஜை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே வந்து இந்த ஜோதியை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். பிகாஸ் ஆஃப் தி கிளைமேட்டிக் கண்டிஷன் வாட்டர் எலிமெண்ட் எல்லாம் ஜாஸ்தி ஆகும் போது நம்ம ஸ்வாதிஸ்தானுக்கு திருப்பி வந்து லேண்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்பர் ஹார்ட் சக்ராலேருந்து லோவர் ஹார்ட் சக்ரா வரும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஹார்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஹார்ட் பிரேக்குக்கு அப்புறம் அப்பர் ஹார்ட் சக்ரா போகும்போது நம்ம ஹார்ட் ரேட்ன்றது மைல்டர் வெர்ஷனாக மாறி இருக்கும். ஆனால் நம்ம திருப்பி லோவர் சக்ரா வரும்போது நம்ம ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால நம்மளுக்கு பேனிக் இஷ்யூஸ், ஸோ ப்ரெஷர், ஆங்ஸைட்டி, அதனால நம்மளுக்கு கோவம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி கோவம் வந்துச்சுன்னா நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஒன்ஸ் நம்ம ரியாக்ட் பண்ணோன்னா நம்ம கில்ட்டினஸில் போயிடுவோம். இதே ஒரு பெரிய பிளாக்கேஜஸ் தான் நம்மளுக்கு வரும். ஸோ பிஃபோர் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நம்ம லோவர் ஹார்ட் சக்ராவில் இருக்கும் போது அப்போ நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அப்போ பெருசாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்காது. ரீசன் ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு கர்ம லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ யூனிவர்சல் கம்யூனிகேஷன், இந்த காட்ஸ் கான்ஷியஸ்னஸ், கர்மன்ற ஒரு விஷயம் இருக்கிறதே நமக்கு தெரிஞ்சிருக்காது, இக்னோரன்ஸில் இருந்திருப்போம். ஸோ 24/7 நம்ம வாட்ச் பண்ணுறோம், இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒன்ஸ் ஃபுல் அவேர்னஸ், கர்மா கான்ஷியஸ்னஸ், காட் கான்ஷியஸ்னஸ்லாம் வந்துட்டு அப்புறம் லைட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணாலும் அதுக்கு பயங்கரமாக நம்ம கில்ட்டினஸில் போயிடுவோம், அந்த ஃபியரில் போயிடுவோம். இதுவே ஒரு மிகப்பெரிய பிளாக்கேஜஸாக வந்து அமையும். ஸோ அடுத்த விஷயம், லோவர் ஹார்ட் சக்ராவில் இருக்கும் போது நம்மளுக்கு எல்லாருக்கும் பாண்டிங் சிஸ்டம் இருந்திருக்கும். ஸோ ஸ்வாதிஸ்தான பாண்டிங் சிஸ்டம், மணிப்புர சக்ராவில் பாண்டிங் சிஸ்டம், அனாஹாத்தால பாண்டிங் சிஸ்டம், இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஹார்ட் பிரேக்குக்கு அப்புறம் இந்த பாண்டிங் சிஸ்டம் எல்லாம் நம்ம டிட்டாச் பண்ணிவிட்டு விஷூதிக்கு போயிருப்போம். ஸோ டிட்டாச் பண்ணிவிட்டு அங்கே போயிடப்போ, ஸோ கடவுள் என்ற அந்த ஜோதியை பார்த்துட்டு அதை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கப்போ நம்ம திருப்பி லோவர் வரப்போ அந்த ஜோதியை நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த காட்ஸ் கான்ஷியஸ்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போனா நம்ம லோவர் லெவலில் வரப்போ நம்மளை வந்து அந்த பாண்டிங் சிஸ்டம் இல்லாதப்போ திருப்பி நம்மளுக்கு அந்த டிப்ரெஷன், ஸோ அந்த ஃபியர், அந்த ஆங்ஸைட்டி திருப்பி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லாமே டிட்டாச் பண்ணிட்டு போயிட்டுறப்போ திருப்பி எதுவுமே இல்லாமல் தனியாக நிற்கிற மாதிரி, தனி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அந்த கடவுளில் ஒரு எனர்ஜியை பிடிச்சிட்டு தான் நம்ம போகணும். அதை விட்டுட்டு நம்ம ஸ்லிப் ஆகி கீழே வரப்போ திருப்பி அந்த ஜோதியை நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ தேர்ட் ஐ கான்ஷியஸ்னஸ் அதெல்லாம் இல்லாதப்போ நம்மளுக்கு திருப்பி பயம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா லோவர் லெவல் பாண்டிங் சிஸ்டமும் கிடையாது. நம்ம எல்லாருமே கன்ஃபியூஷனில் போயிடுவோம், அந்த மாயத்தில் சிக்கிடுவோம். திருப்பி இந்த மாயத்துலேருந்து இந்த பிளாக்கேஜஸ் ரிலீஸ் பண்ணிட்டு வெளியில் வர்றது ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஆங்கர் வரும்போது நம்ம ரியாக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா மெயினாக நம்ம பசங்கிட்ட ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம பசங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம க்ரௌன் சக்கராவில் இருக்காங்க. ஸோ எல்லா பாண்டிங்கும் கட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம பசங்கக்கிட்ட அந்த பாண்டிங் இருக்கிறப்போ அங்கே நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கர்மம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பர்பஸே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சர் முருகர் யுகம் அந்த ஜீனில் தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம பர்பஸ் பில்ட் பண்ணியிருக்கு. ஸோ அங்கேயே வந்து நம்மளுக்கு அந்த ஈகோ பேஸ்ட் அந்த வந்து கோபத்தை காட்டுறப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்ட்ரக்ஷன் வரப்போ நம்ம பர்பஸே இல்லாமல் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்தெல்லாம் நம்ம காப்பாற்றிக்கணுன்னா நம்ம தேர்ட் ஐயில் ஸ்ட்ராங்காக சரண்டரன்ஸில் இருக்கணும். ஸோ மலை மேலே நம்ம வந்து ஏறிட்டு நம்ம தேர்ட் ஐயில் ஸ்ட்ராங்காக கயிறை போட்டு கட்டணும். அப்போ தான் நம்ம கீழே விழுந்தாலும் கயிறை பிடிச்சிட்டு கீழே வர முடியும், திருப்பி கயிறை பிடிச்சிட்டே மேலே போக முடியும். இப்போ நம்ம கயிறை போட்டு ஸ்ட்ராங்காக கட்டலைன்னா நம்ம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தோன்னா கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷன் மோடில் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது, கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. திருப்பி மேலே வர்றது ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ தேர்ட் ஐ என்றது பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டன் மாதிரி. ஸோ தேர்ட் ஐயில் இருக்கும் போது, சரண்டரன்ஸில் இருக்கும் போது நம்ம பிளாக்கேஜஸை நம்ம ஈஸியாக நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த தேர்ட் ஐயில் இருக்கும் போது இந்த எல்லாமே நம்ம சுற்றி நடக்கிறதெல்லாம் மாயே நம்ம புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சமமாக பார்க்க ஆரம்பிப்போம்.
ஸோ நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவாக நம்ம இருக்கும் போது நெகட்டிவாக நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் பிளாக்கேஜஸ் வரும். ஆனால் தேர்ட் ஐ பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சமமான விஷயம் நம்மளுக்கு புரிய வரும். நம்ம ரியாக்ட் பண்ணோம்னாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நம்மளுக்கு புரிய வரும். அந்த ரீசன் வந்து யூனிவர்சல் கம்யூனிகேஷன் நம்ம சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஸோ எல்லாமே அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல் தான். ஸோ நம்ம தனியாக எதுவுமே பண்ணலை, எல்லாமே யூனிவர்சல் லா படி தான் நடக்குது. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு பப்பெட் மாதிரி தான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து புரிய வரும். ஸோ இது எப்படி நம்மளுக்கு தேர்ட் ஐயில் இந்த புரிதல், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சேம் தான். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட ஆக்ஷன்ஸ், என்னோட வேர்ட்ஸ், என்னோட ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா நான் காரணம் கிடையாது. அது எல்லாமே யூனிவர்சலோட ரெஸ்பான்சிபிலிட்டி, காடோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எப்போ புரிய வரும்னா ஐயின்னு ஒரு செல்ஃபை வந்து நம்ம இழந்தாதான் புரிய வரும். ஸோ தேர்ட் ஐ போனோம்னாலே நம்ம ஐயின்னு ஒரு செல்ஃபை இழக்க முடியும். எப்போ வந்து ஐயின்னு ஒரு செல்ஃப் இருக்கோ நம்ம செஞ்ச பாசிட்டிவிட்டிக்கு அதுக்கு நம்ம கிரெடிட் எடுத்துப்போம். ஆனால் நெகட்டிவிட்டியாக செய்யும் போதும் அதுக்கு நம்ம வந்து அதுக்கோட பாவங்களும் நம்ம எடுத்துப்போம். ஸோ பேசிக்காக ஐயின்னு ஒரு செல்ஃப் இல்லாதப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து சமமாக பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ எதுவுமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு இருக்கிறப்போ நம்மளுக்கு கில்ட்டினஸ், கர்மா வரக்கூடிய சான்சஸ் வந்து இல்லை. அது வந்து கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம ஒரு வாட்டி இல்லை, எப்பவுமே கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தேர்ட் ஐயில் இருக்குது. தேர்ட் ஐ ரீச் ஆகும் போது தான் நம்மளுக்கு ரீசெட் எப்படி பண்ணணும் நம்மளுக்கு புரிய வரும். ஆனால் அது ரீச் ஆகிறதுக்கே விஷூதி நம்ம ஸ்ட்ரென்தன் படுத்தணும். ஏன்னா விஷூதியில் ஐயின்னு ஒரு விஷயம் இருக்குது. விஷூதின்றது செல்ஃபை உணர்ற ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுத்தின்றதே பியூரிஃபிகேஷன். ஸோ நம்ம சோலை பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா விஷூதியில் இருக்குது. ஸோ நம்ம எல்லா சக்ராஸ்லேயும் அது பியூரிஃபை பண்ணணும். ஸோ உங்களுக்கு சுவாதிஸ்தானா, மணிப்புரா, அனஹத்தா எல்லாமே பார்த்திங்கன்னா விஷூதியில் வந்து தான் நம்ம பியூரிஃபை பண்ணலாம். ஸோ அந்த பியூரிஃபிகேஷனோட ப்ராசஸ் நம்ம விஷூதியில் கற்றுக்கலாம். ஸோ விஷூதி பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே இருக்க பிளாக்கேஜஸை என்னென்னு அனலைஸ் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு சொல்லித்தரும். அனலைஸ் பண்ணால் தான் லாஜிக்கலாக எப்படி டெக்னிக்கலாக எப்படி ரிலீஸ் பண்ணுறது நம்மளுக்கு புரிய வரும். ஸோ பியூரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது விஷூதி சொல்லித்தரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிறத இருக்கபடி பார்க்க வைக்கிறது பார்த்திங்கன்னா விஷூதி. ஸோ நிறைய டைம் நம்ம உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ விஷூதின்றதே ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு சில விஷயத்த தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா விஷூதி பிளாக்கேஜஸ் ரிலீஸ் பண்ணால் தான் நம்மளால் செய்ய முடியும். நிறைய பேர் ஐயின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனில் இருக்கும் போது ஒரு விஷயத்த தெரியலன்னா கூட மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ஐயின்னு ஒரு இமேஜை காப்பாற்றுறதுக்காக நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் விஷூதி பொறுத்த வரைக்கும் ஸ்பீக் த ட்ரூத் தான் விஷூதி. இருக்கிறத இருக்கிறபடியே பேசுறது தான் பார்த்திங்கன்னா விஷூதி. ஸோ தெரிஞ்சதை தெரியணும்னு சொல்கிறது, தெரியாததை தெரியாதுன்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா விஷூதி. ஸோ நிறைய டைம் நம்ம வந்து பிளாக்கேஜஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய சான்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயம்னால பிளாக்கேஜஸ் க்ரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அதுக்கு நம்ம பிளாக்கேஜஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது தெரிஞ்ச விஷயம் வேணுமே தெரிஞ்சு செய்கிறதுக்கு தான் பிளாக்கேஜஸ் வரணும். ஸோ தெரியாமல் செய்கிறதுக்கெல்லாம் பிளாக்கேஜஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு விஷூதியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இது ரீசனேனா நம்மளுக்கு தெரியாமல் செஞ்ச விஷயத்தெல்லாம் சுற்றி இருக்க நார்சிஸ்டிக் பீப்புள் நம்மளை வந்து அந்த குற்ற உணர்ச்சியில் புகுத்திடுவாங்க. அதனால நம்மளுக்கு பிளாக்கேஜஸ் வரும். விஷூதி உங்களுக்கு கிளியராக இருந்தாலே உங்கள் செல்ஃப் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் பிளாக்கேஜஸ் வரதை நீங்கள் தடுக்கலாம். உங்கள் மனசாட்சி படி தான் நீங்கள் வந்து நடக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு மேலே வரதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட கர்மாவில் வந்து சேராது. ஸோ விஷூதி என்ற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், உங்களை பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வரும். ஸோ பேசிக்லி உங்கள் சோலை நீங்கள் உணர்ந்துக்கலாம். ஸோ உங்கள் ட்ரூத்தை நீங்கள், அதாவது உங்கள் மனசில் இருக்க ட்ரூத்தை நீங்கள் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு அந்த விஷூதி ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது தான் விஷூதி ஓப்பன் அப் ஆகும், மைண்ட் பாடி அண்ட் சோல் வந்து பேலன்ஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில், டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ், உங்களுக்கு வந்து கிளென்சிங்கான நிறைய விஷயம், அதாவது இந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கான நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா விஷூதி உங்களுக்கு சொல்லித்தரும், யூனிவர்சலாகவே சொல்லித்தரும். ஸோ இந்த பிளாக்கேஜஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா விஷூதி தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த மாயையிலேருந்து நம்ம வந்து விலகி இருக்கணும்னா விஷூதியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேர்ட் ஐக்கு போக முடியும். தேர்ட் ஐக்கு போகிறப்போ அந்த ஐயின்னு ஒரு விஷயத்த நம்ம விலகிட்டு போகிறப்போ நம்ம இந்த கர்மாவை ஈஸியாக நம்மளால் கிளென்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம விஷூதியில் ஸ்ட்ராங் படுத்தலைன்னா என்ன ஆகும்னா நம்ம லோவர் சக்ராஸ் வரப்போ நம்ம ஏதாச்சும் பிளாக்கேஜஸ் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா ஐயன்னு ஒரு செல்ஃப் இருக்கிறப்போ ப்ளஸ் அந்த ஒரு ஸ்பீக் த ட்ரூத், அந்த ட்ரூத்தை வெளியில் பேசாமல் இருக்கிறப்போ என்ன ஆகும்னா நம்ம உள்ளேருந்தே அந்த பிளாக்கேஜஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நம்மளால் உடைக்கவே முடியாது.
ஸோ விஷுதி கிளியராக இருந்தால் தான் உங்களோட பிளாக்கேஜஸை ஈஸியாக உங்களால் கிளென்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் விஷுதி ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதை நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் தேர்ட் ஐக்கு போக முடியும். தேர்ட் ஐயில் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் சரி உங்களால் பேலன்ஸிங்கை வச்சுருக்க முடியும். ஸோ எப்பவுமே நம்ம தேர்ட் ஐலே இருக்கும், எல்லா பாண்டேஜும் ரிலீஸ் பண்ணிவிட்டு கடவுள் தான் எல்லாம் சொல்லிட்டு கடவுள் சந்நிதியில் எப்பவுமே உட்காந்துட்டு இருந்தோம்னா இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் நம்மளால் வாழ முடியாது. இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் நம்ம இருக்கிறோன்னா நம்ம கர்மா பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது, எனர்ஜி ஸ்லோவர் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, நம்மளுக்கு எனர்ஜி ட்ராப் ஆகும், லோவர் ஹார்ட் சக்ரா வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நிறைய பிளாக்கேஜஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி வரும்போது தேர்ட் ஐயில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு தேர்ட் ஐயில் பார்த்தீங்கன்னா சரண்டன்ஸில் க்ரௌன் சக்ரா கூட சரண்டன்ஸில் இருந்துட்டு ரீசெட் பட்டன் மாதிரி அது உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண தெரிகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக மெட்டீரியலிஸ்டிக் கர்மாவை உங்களுக்கு கிளென்ஸ் பண்ண உங்களால் முடியும். ஸோ ஃபோட்டான் எனர்ஜி தேர்ட் ஐன்றது ஜோதி மாதிரி தான். அந்த ஜோதி எனர்ஜி வச்சு உங்களால் எல்லா மெட்டீரியலிஸ்டிக் பஞ்சபூதாஸையும் உங்களால் கிளென்ஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக நம்ம எனர்ஜி லோவர் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன், வாட்டர் எலிமெண்ட் ஜாஸ்தி ஆகும்போது அந்த லெவலில் ட்ரிகர் ஆகும்போது நம்ம ஈஸியாக ஹார்ட் ரேட் கம்மியாகும், ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரியான ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் அப்போயும் நம்ம அவேர்னஸோடு இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு விஷுதியில் பியூரிஃபிகேஷன் மெத்தட் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். மைண்ட், பாடி அண்ட் சோல் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் ஐயில் நம்ம ஸ்ட்ராங்காக கயிறு போட்டு கட்டியிருக்கணும். அப்படி கீழே விழுந்தாலும் திருப்பி மேலே வரக்கூடிய நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா ஹார்ட் சக்ரா கீழே வந்துட்டு திருப்பி மேலே போனோன்னா ஹார்ட் சக்ரா கடக்கிறதே ரொம்ப கடினமான விஷயம், பெரிய ஒரு ஷாக்கை தாண்டி தான் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக அதாவது ஃபுல் சைக்கிளாக நம்ம பார்க்குறப்போ அதாவது ஃப்ரம் தேர்ட் ஐ டு லோவர் சக்ராஸ் போய் திருப்பி ஹார்ட் சக்ரா எல்லாம் மேலே வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும்னா யூனிவர்சல் கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது உங்களுக்கு கிளியராக வரும்போது உங்களுக்கு பிளாக்கேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு யூனிவர்சல் கம்யூனிகேஷன் கிளியராக இல்லைன்னா உங்களுக்கு வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா தேர்ட் ஐயில் கிளியராக யூனிவர்சல் கம்யூனிகேஷன் வரணும்னா பியூராக இருக்கணும். அந்த பியூரிட்டியை கொண்டு வரதான் விஷுதி பண்ணுது. ஸோ தேர்ட் ஐ போகிறதுக்கு முன்னாடி அந்த அந்த நம்ம கிளென்சிங் ப்ராசஸ். ஸோ சுத்தினாலே பியூரிஃபிகேஷன் தான். அந்த பியூரிட்டியை எடுத்துகிட்டு வரதான் விஷுதி பண்ணுது. இது மைண்ட், பாடி அண்ட் சோல். இது மைண்ட் லெவலில் மட்டும் கிடையாது, பாடி லெவலில் நம்ம கிளென்ஸ் பண்ணி ஆகணும், மைண்ட் லெவலும் கிளென்ஸ் பண்ணி ஆகணும், சோல் லெவலும் கிளென்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ விஷுதியை ஸ்ட்ராங் படுத்தும் போது தான் நம்ம இந்த டிஃபிகல்ட்டிஸ்லேருந்தெல்லாம் நம்ம வந்து வெளியில் வர முடியும். சப்போஸ் லோவர் ஹார்ட் சக்ரா போயிட்டீங்க, சுவாதிஸ்தானா போயிட்டீங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆகும், ப்ரெஷர், ஆங்ஸைட்டி, யூனிவர்சல் கம்யூனிகேஷன் கம்மியாகிடுச்சு, கில்ட்டினஸில் போயிட்டீங்க, ஸோ ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக்கேஜஸ் வந்திருக்கும். அப்படி இருந்தாலும் ப்ளீஸ் ரிமெம்பர், ஸோ நான் சொல்கிறத ரிமெம்பர் பண்ணுங்கள், இது எல்லாமே வந்து போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் இருந்தெல்லாம் கூட நம்ம மீண்டு வந்துடலாம். திருப்பி கடவுளை நம்ம பிடிக்கிறப்போ திருப்பி கிளென்ஸ் ஆகி மீண்டு வரலாம். ஆனால் அந்த கிளென்சிங் ப்ராசஸை நீங்கள் வந்து கிளியராக உங்களுக்கு புரியணும். ஓகேவா? ஸோ அதனால் குற்ற உணர்ச்சியாக நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. சீக்கிரம் நம்ம வந்து மேலே ஏஞ்சி நிற்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். அங்கேவே வந்து நம்ம வந்து விழுந்து கடந்து யாருன்னா வந்து ஹெல்ப் வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யூனிவர்ஸ் தான் வந்து நமக்குள்ளே வந்து சொல்லணும். அந்த யூனிவர்ஸ் நமக்குள்ளே சொல்கிறது நம்ம புரிகிறதுக்கே நம்ம விஷுதி லெவலில் மைண்ட், பாடி அண்ட் சோல் பியூரிஃபைடாக இருக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த வர காலகட்டம் வின்டர் சீசன், ஸோ ரெய்னி சீசன். ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டர் எலிமெண்ட் ட்ரிகர் ஆகலாம், நம்ம லோவர் ஹார்ட் சக்ரா வரக்கூடிய சான்சஸ் இருக்குது, ஆங்ஸைட்டி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ரியாக்ஷனை கம்மி பண்ணுங்கள். ரியாக்ட் பண்ணாமல் உங்களுக்குள்ளே மைண்ட் லெவலே சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெளியில் வந்துடலாம். ஆனால் ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் லெவலில் கர்மா வந்துச்சுன்னா ஃபிசிக்கல் லெவலில் நம்மளுக்கு அடிப்படக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து கடவுளில் நம்ம பிடிச்சி நம்ம மேலே வந்துடலாம். நம்ம வந்து மைண்ட், பாடி அண்ட் சோல் நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணுறப்போ நம்ம சீக்கிரம் வந்துடலாம். ஸோ அதனால் விஷுதியை ஸ்ட்ராங் படுத்தக்கூடிய டைம் வந்தாச்சு. இப்போ வேர்ல்டே பார்த்திங்கன்னா விஷுதி லெவலில் நம்ம புஷ் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய டைம் வந்தாச்சு. ஸோ விஷுதியில் ஸ்ட்ராங் ஆகுங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோடய விஷுதி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 25th நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட். ஸோ August 4th ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. ஸோ விஷுதி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் மைண்ட், பாடி அண்ட் சோல் பியூரிஃபிகேஷன், மைண்ட், பாடி அண்ட் சோல் பேலன்சிங் பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன். ஸோ மெயின்டெனன்ஸ், பிளானிங், அதுக்கு சோல் பியூரிஃபிகேஷன், மந்த்ராஸ், ஹீலிங், செல்ஃப் ஹீலிங், ஸோ பேரண்டிங், ஸோ பவுண்ட்ரி செட்டிங், ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் 4 weeks நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே
உங்களுக்கு பியூரிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும், தேர்ட் ஐக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பியூரிஃபை ஆகாமல் நம்ம தேர்ட் ஐக்கு போக முடியாது, அங்கே போய் நம்ம நாட் போட முடியாது. அதனால் சீக்கிரமாக விஷுதியில் பியூரிஃபை பண்ண கற்றுக்கோங்க. ஸோ அதனால் ப்ளஸ் லோவர் எனர்ஜிஸ் போகும்போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, திருப்பி ஹையர் எனர்ஜிஸ்க்கு உங்களால் வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஷோம்னா. பை ஃப்ரம் Soulful Knowledge.